இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்துகளுக்கு வணக்கம். நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்திருக்காரு. நிறைய பேருக்கு லூஸ் மோஷன் போயிட்டே இருக்குது. சீதபேதின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர்லாம். அந்த லெவலுக்கெல்லாம் கூட போயிடும். அதுக்கும் சித்த மருத்துவம் மருந்து இருக்குங்க. அதுக்கப்புறம் உடல் குளிர்ச்சிக்கும் மருந்து இருக்குது. அது என்ன மூலிகை, எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் இந்த வீடியோ பார்க்கலாம். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா, என் கையில் கொடுத்துருக்க மூலிகை பேர் என்ன ஐயா? இது வெள்வாடைன்னு சொல்லுவாங்க நண்பர்களே. இதுதான் வெள்வாடை அப்படின்ற ஒரு மூலிகைங்க. சரி, வாடாமல்லி பூ இனத்தை சேர்ந்தது. ஐயா, சீதபேதி உள்ளவங்க இதை எப்படி பயன்படுத்தினா அது சீதபேதி நிற்கும்? ஆமாம், சீதபேதி உள்ளவங்க பார்த்துங்க, இந்த இலையை நல்லா இப்படி பறித்து எடுத்து பூ விட்டுட்டு இலையை மட்டும் பறித்து எடுத்துக்கணும். ஒரு கைப்பிடி அளவு இலையை எடுத்துக்கிட்டு இதில் வந்து ஒரு வெங்காயம், 2 பூண்டு, இது இப்படி பறிச்சா இப்படி இது பண்ணாலே போதும், அப்படியே பூ வந்துடும். ஆமாம், பூ ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு, ஆமாம், இந்த இலையை நல்லா கொஞ்சம் உப்பு போட்டு, காரம் போடக்கூடாது, நல்லா கடைஞ்சிடணும். வெறும் இலை தான். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி போட்டுக்கலாம், 2 பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு கூட ரொம்ப போடக்கூடாது, 2 பல் கடைஞ்சிட்டு இதை சாப்பாட்லேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம், சும்மா வெறுமனவும் சாப்பிட்லாம். சாப்பிட்டோம்னா எப்பேற்பட்ட சீதபேதியும் அரெஸ்ட் ஆகிடும். உடல் குளிர்ச்சிக்கு இது எப்படி? ஒரே வேலையில் அதாவது சீதபேதி ஆமாம் உங்களுக்கு தொடர்ந்து போயிட்டு இருக்கிறதுனாலையும் இந்த மூலிகை ஒரே வேலை சரியாகுன்றாரு. அந்த சீதபேதி ஒரே வேலையில் நிற்குதுன்னு சொல்கிறீங்களா ஐயா? இப்படிப்பட்ட மருந்துகள் சத்தியமத்தில் சாத்தியமா? உண்மையில் சாத்தியம் தான். ஏன்னா இந்த மூலிகை நிறைய பேர் சாப்பிட்ருக்காங்க, சீதபேதிக்கு நிறைய பேர் சாப்பிட்ருக்காங்க. இது வேற என்ன பிரச்சனைகளை சரி பண்ணும்? அதான் உடல் சூட்டை குறைக்கும். சூட்டை குறைச்சிட்டு உடலை வந்து குளிர்ச்சியாக்கும். அவங்க எப்படி பயன்படுத்தணும்? அவங்களுக்கு வந்து பார்த்தா அதே போல் இந்த பூ மட்டும் வெளியே எடுத்துணும். பூ போடக்கூடாது, தழையை மட்டும் போட்டு தண்டை கூட போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு இதனோட ஒரு தக்காளி, வெங்காயம் எல்லாம் போட்டு சூப் மாதிரி கொதிக்க வைக்கணும். இந்த மூலிகை, ஆமாம், இந்த கீரையை எடுத்து ஓகே, தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாம் போட்டு ஒரே ஒரு இது போட்டு கொஞ்சம் மிளகு தட்டி போட்டு சூப் மாதிரி வச்சு இதை குடிச்சிட்டே வந்தாங்கன்னா உடல் சூடு தணிஞ்சிடும். ஆமாம், தேவையான அதை கூட மோர் போட்டு குடிச்சிக்கலாம். ஐயா, உடல் சூடு தணிக்கிறதுக்கு வேற என்ன மூலிகைகளை நம்ம கையாளலாம்? உடல் சூட்டு தணிக்கிறதுக்கு மெயினாக வந்து இது கற்றாழை கையாளலாம். அது எப்படி? கட்டுக்கொடி சாப்பிட்லாம். கற்றாழை வந்து சாதாரண நார்மலாக நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற கற்றாழை எடுத்து நல்லா தோலை சீவிட்டு அது உள்ள கல்கண்டு மாதிரி சதம் இருக்கும்ல, ஜெல்லுன்னு சொல்லுவாங்க, அது மேலே ஒரு அலாயின்னு சொல்லுவாங்க, வடவழப்பு இருக்கும். அந்த வடவழப்பு போகிற வரையும் ஒரு 7 தண்ணியில் நல்லா அலப்பி எடுத்துடணும். வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கல்கண்டு மாதிரி அந்த சதை நிற்கும். அந்த சதையை எடுத்து ஒரு டம்ளர் மோரில் போட்டு மிக்சியில் ஒரு அடி அடித்து அதை குடித்தோம்னா உடனே உடல் சூடு போயிடும். ஓகே. ஏன் நண்பர்களே, அற்புதமான தகவல், எளிமையான மூலிகைலேருந்து சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். மருத்துவரின் ஆலோசனைப்படி பயன்படுத்துவது மிக சிறப்பாக இருக்கும். நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும். நான் உங்கள் அன்பு சோதன் ஹரிதாஸ். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.